வணக்கம். தீபாவளிக்கு பொறுத்த வரைக்கும் 17, 18, 19, அதாவது சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு நிறைய பேர் டிக்கெட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஊருக்குன்னா தென் மாவட்டங்களுக்கு, அதாவது நாகர்கோவில், திருநெல்வேலி, இந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காத்துக்கிட்டு இருப்போம். நம்ம எஸ்சிடிசி கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸே டிக்கெட் கிடையாது. எல்லா பஸ்ஸுமே ஃபுல் 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 ஃபுல். ஏன்னா அதுதான் ரேட்டு கொஞ்சம் கம்மி. 700 ரூபாய்க்குள்ளே பயணம் செஞ்சு வரலாம். கவர்மெண்ட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லுன்னு ஆகிட்டு, சரி கவர்மெண்ட் பஸ்ஸை விட்டுரும். அப்போ ட்ரெயினில் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரெயினில் அதை விட மோசம். 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து தீபாவளிக்கு ஓப்பன் ஆகும்ல, 60 நாளுக்கு முன்னாடி டிக்கெட் ஓப்பன் ஆகலாம். அப்போவே வந்து டிக்கெட் வந்து பெரும்பாலானவருக்கு கிடைக்கல. அப்போது ட்ரெயின் வந்து ரொம்பவே மோசம். அவ்வளோ பேர் ஊருக்கு வராங்க. ஓகே, சரி ஊருக்கு வரது நல்லது, அவங்க சொந்த ஊருக்கு வராங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். சரி ப்ரைவேட் பஸ்லையாவது பார்ப்போம், ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரைவேட் பஸ்ஸில் ஒரு சில பஸ்ஸில் ஃபுல்லாகிட்டு, ஆனால் நிறைய பஸ்ஸில் ஃபுல்லாகாமல் இருக்குது. ரேட் எவ்வளோன்னா தாறு மாறா 3900 ரூபா, 3800 ரூபா, 3500 ரூபா, 4000 ரூபா கிட்ட நெருங்கி போகுது. இதில் வேற அமைச்சர், நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஆம்னி பேருந்தில் கட்டணம் அதிகமாக கொள்ளையடித்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன அது நாங்கள் சொல்லி தான் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணுமா? உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே போய் ரெட் பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் சும்மா சர்ச் பண்ணுக்கலாம். எல்லாமே 3900 ரூபா, 3600 ரூபா, 3800 ரூபா அப்படி தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்து ஒரு ஃபைனை போட வேண்டியதானே? நாங்கள் சொல்லி தான் நீங்கள் வந்து ஃபைன் போடணுமா? உண்மை இதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ். யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த ஒரு சில பஸ்ஸுக்கு மட்டும் அப்படி நடவடிக்கை எடுத்துட்டு டக்குன்னு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு பணக்காரன் ஒரு 4000 ரூபா செலவழித்து வரன்னு விருப்பம் இருக்க மட்டும்தான் அழகாக வந்துக்கிடுவான். இல்லைன்னா அன்ரிசர்வில், ட்ரெயினில் அன்ரிசர்வில் இருந்து கக்கூஸ்குள்ளே இருந்து செத்து வர வேண்டியதான். ரொம்ப கஷ்டம் உண்மையில். கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு வழி பண்ணணும். இல்லைனா ட்ரெயினில் பெட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா பஸ்ஸோட ரேட்டை குறைக்க சொல்லணும். இந்த மாதிரி அவங்களே பார்த்து செய்யலாம். ஏன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவனால பிடிச்சி ஜெயிலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போல்லாம் அப்படி தானே, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தானே பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அதான் நடக்குது. ஐயோ ரொம்ப மோசம்ப்பா. சரி ஓகே, நீங்கள் இதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் பஸ்ஸில் முடியலை, ப்ரைவேட் பஸ்ஸில் நம்மளால் முடியலை, பணம் இல்லை, நம்ம அன்ரிசர்வில் தான் வரணும். அன்ரிசர்வ்லேருந்து ஊருக்கு வரதுக்குள்ளே செத்து பொழைச்சி தான் வரணும். ஓகே, அவ்வளோதான். சரி, வேறு இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து பார்ப்போம்.